என்ன கனகா, சூப் ரெடியா? சீக்கிரம் கொண்டு வா, வாசனை மூக்க தொலைக்குது என்று டைனிங் டேபிள் அமர்ந்து கொண்டு குரல் கொடுத்தான் ரவி. இருங்க, நானே மூக்கு கண்ணாடியை காணாம தேடிட்டு இருக்கிறேன் என்று சலித்து கொண்டாள் கனகா. நீ இப்படிதான் கவனம் இல்லாம அங்க இங்கன்னு எதையாவது வச்சுட்டு தேடிட்டு இருப்ப. இரு, நான் தேடி பாக்குறேன். நீ அதுக்குள்ள சூப்பை கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வெயி என்று எழுந்து கொண்டான். இவர் ஒருத்தர் என்று சூப்பை கிண்ணத்தில் இருந்து பவுலில் ஊற்றி எடுத்து கொண்டு வந்து டேபிள் மேல் வைத்தாள் கனகா. இதற்குள் அங்கு வந்த ரவி, இந்தா கண்ணாடி முதல்ல போடு என்று அவளிடம் கொடுத்து விட்டு சூப்பை குடிக்க ஆரம்பித்தான். அப்பாடா, கிடைச்சிடுச்சா? இது இல்லைன்னா எனக்கு ஒன்னும் சரியா தெரியாது என்று அதை அணிந்து கொண்டு மீண்டும் எதையோ தேடிக்கொண்டிருந்தாள். ஆஹா, சூப்பு பிரமாதம். ஆமா, என்ன இன்னைக்கு சூப்பு ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கே, ஆனா நல்லா இருக்கு என்று சிரித்து கொண்டே அவளை பார்த்தான். ஆ, அப்படியா, சரிங்க என்றாள் கனகா பரபரப்பாக. என்னம்மா, அதுதான் கண்ணாடி கிடைச்சிடுச்சே, அப்புறம் என்ன தேடிட்டு இருக்கிற? இல்லைங்க, காலையில ஸ்டவ்லாம் நல்லா தொடச்சிட்டு துணி அந்த ஜன்னல்ல வச்சேன், அதை தான் தேடிட்டு இருக்கிறேன். இவ ஒருத்தி எதையாவது தேடிக்கிட்டே இருப்பா என்று சூப்பை குடித்து முடித்தான். ஆ, தோ கிடைச்சிடுச்சிங்க என்று உள்ளிருந்து குரல் கொடுத்தாள் கனகா. எங்க இருந்தது? ஜன்னல் இருந்து இந்த சூப்பு கிண்ணத்துல வந்துட்டு இருக்குங்க, அதுதான் நான் கவனிக்கல என்று சூப்பு வைத்திருந்த கிண்ணத்தில் இருந்து அவள் எடுத்து கொண்டிருக்க அதிர்ந்து போன ரவி கடகடவென பாத்ரூமுக்கு ஓடினான்.